நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நேற்றும் இன்றும் மாறாத தேவன், நம்மளோடு கூட மகிமைப்படுகிற தேவன். இந்த ஜாஷுவா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இஸ்ரவேலில் கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினது போல் நம்மளோடு கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்படுத்துகிற இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டே இருக்கிறாரு. சோம் இல்லாமல் ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிற ராஜா. சர்வலோகத்தையும் படைத்தவரே உம்மை துதிக்கிற ராஜா. ஆதி அந்தமானவரே உம்மை துதிக்கிறோம். அல்வமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. வேண்டுதோக்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்களேப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, ஒவ்வொருடைய பிள்ளைகளும் அப்பா இருதயத்தில் கிரியை செஞ்சு அதன்படி வழிநடக்க கிருபிச்சீங்க. இம்மட்டும் காத்த எபினேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னில் சேவகம் பண்ணுதென்று வந்து ஏற்க இருந்து அதன்படி பிழைத்திருக்கும்படி அலுவலர்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்ட மாட்டான். பாருங்கள், அந்த சட்டத்தில் சொல்லப்படுது, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி என்ன செய்யணும்? மல்யுத்தம் பண்ணணும். மல்யுத்தம் பண்ணினா தான் என்ன செய்ய முடியும்? முடிசூட்ட முடியும். என்னென்ன கிரீடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் தான் நம்மளோட ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்களை என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா நமக்கு அவருக்குள்ள ஒரு பங்காளியாக இருக்கிறோமா, இல்லை அதுக்குள்ளே பாத்திரமாக நம்ம மாறி இருக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோம்? நம்மளோட வாழ்க்கை முடிவில்லாமல் தொடக்கம் இல்லாத வாழ்க்கையாக என்ன செஞ்சிட்ருக்கிறோம் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு மனுஷன் ஏசப்பா பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நான் ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்குள்ளே என்னென்னா உலகப்பிராரமான சட்டத்துக்கே என்ன செய்யுது? அந்த மல்யுத்த சட்டத்துக்கு சட்டத்தின்படி நம்ம யுத்தம் பண்ணினா தான் என்ன செய்ய முடியும்? முடிசூட்ட முடியும்னு சொல்லி என்ன செஞ்சுருக்குது? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சட்டத்தின்படி நம்ம கொடுத்த கட்டளையின்படி நம்ம நடந்தால் தான் என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும்? போக முடியும். அவருடைய சட்டத்தின்படி நடக்கலைன்னா என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்குள்ளே பங்காளியாக மாறி இருக்கிறோமா? தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்றியிருக்கிறோமா? தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றி நம்ம என்ன செய்ய ஜெயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோமா? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற நான் தாவீதை போல் மாறி என்ன செஞ்சுக்கோம்? அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோமா? வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா? வெற்றுண்டு அக்னியில் போடப்படும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தின்படி நமக்கு கொடுத்த கட்டளை அன்றைக்கி யோசுவாக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. என்ன செய்கிறாரு? நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருக்கணும்னா என் பிரமாணத்தை நீ கை கொண்டு இரவு பகலுமா அந்த வேதத்தை நீ தியானிக்கும் போது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ தியானிக்கும் போது நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? பேசுவேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்ம இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, வேதத்தை தியானிக்கிறது இல்லை, ஜெபத்தில் தரித்திருக்கல, தேவைக்கு மட்டும் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவரை தேடுற பிள்ளைகளாக தான் இருக்கும். ஆண்டவருக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடுறதுக்கு ஒரு மனப்பக்குவத்துலையும் நம்ம என்ன செய்யலை. நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எங்கேயாவது போகிறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாராம். வசனம் தெளிவாக சொல்லுது, மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, அப்பொழுது இவளெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம காரியங்களை என்ன செஞ்சுக்கோம்? சிறப்படுத்தி இருக்கிறோமா? ஒரு ராஜ்யத்தை குறித்த என்ன செஞ்சுருக்கோம்? நமக்கு சிந்தை வந்திருக்குதா? ராஜ்யத்தை குறித்த காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறோமா? அவன் அன்று சொல்கிறார் பாருங்க, அபுக்குக்கில் சொல்கிறாரு, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது தாமதிக்காது, அதுக்காக காத்துறது, அது நிச்சயமாக என்ன செய்யுமா? விளங்குன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கப்படணும். அந்த குறித்த தரிசனம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் தரிசனம் வைத்திருக்கிறாரு, தேவ திட்டத்தை வைத்திருக்கிறாரு. பாருங்கள், மல்யுத்தம் பண்ணுகிறவன் முறைப்படி மல்யுத்தம் பண்ணால் தான் முடிசூட்ட முடியும்னு சொல்லி உலகப்பிராரமான அந்த விளையாட்டிலே, அந்த மல்யுத்தத்திலே அவ்வளோ தூரம் என்ன செய்கிறாங்கன்னா முறைப்படி செய்தால் தான் நீ என்ன செய்ய முடியும்? கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிங்கும்போது நம்ம ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக நம்ம ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார்.
அதான் சொல்கிறேன், உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை முன்குறித்திருக்கிறேன், உன்னை தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே நான் முன்குறித்திருக்கிறேன், நீ என்னை தெரிந்து கொள்ளலை, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ இப்படிப்பட்டவன் சொல்லி நான் உன்னை தெரிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக இடத்துல நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்னு சொல்லப்பட்டிருக்குது. யோவான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்து கொள்ளுங்கள், மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கள். அப்போ என்னென்னா, நான் ஜலசில் அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்குறேன், என்னிலும் வல்லவர் வருகிறார், அவர் பாதரட்சத்தை அவுக்கிறதுக்கு நான் பாத்திரமான அல்ல. அவர் என்ன செய்ய போகிறாரு, பரிசுத்தாவின் அக்னியினால உங்களுக்கு ஞானஸ்தானத்தை தருவார். அவன் அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்ம அவர் கனி கொடுத்துருக்கிறோமா? மனம் திரும்ப கனி கொடுத்தோம் அப்படின்னா பரிசுத்தாவின் அக்னி நம்ம கொடுக்க அவர் நிச்சயமுள்ள தேவனாக இருக்குன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் நல்ல ஈவுகளை பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்க நீ நிச்சயம் இல்லைன்னா, நிச்சயம் இருக்குன்னா, அப்போ நான் பரமபிதா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கறதுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நான் தகப்பனா அல்லவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்மளை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அப்போ நம்மளை கொண்டு பெரிய நோக்கங்களை வைத்திருக்கிறார். எப்படியாவது என் பிள்ளைகள் என்ன செய்யணும், எங்குள்ள சட்ட திட்டத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும், என் தீர்மானத்துக்கு கீழ்ப்படியணும், நான் வாக்கு பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும், என் பிள்ளைகள் அந்த காரியங்களை நிறைவேற்றி என்ன செய்யணும், ராஜ்யத்துக்குள்ளே வந்துடணும். வேதத்தில் சொல்ல, பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அப்போ பூலோகத்தில் உங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். பரலோகத்தில் யார் அழைத்திருக்கிறாரு? இன்றைக்கி தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்க, இரவு பகலும் அவரை போற்றி துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் தான் பரலோகத்தில் செய்யப்பட்டது போல் பூலோகத்தில் செய்யப்படுவதாகன்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டது போல், அந்த பரமண்டல ஜபத்தில் எழுதப்பட்டது போல், அந்த பரமண்டல ஜபத்தில் எழுதப்பட்டது போல், அதே போல் பூலோகத்தில் யார் இந்த ஊழியத்தை செய்வா, யார் இந்த தரிசனத்தை நிறைவேற்றுவா, யார் இந்த கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தருடைய தேவையை நிறைவேற்றுறதுக்கு யார் இருக்கான்? அவர் சொல்கிறாரு, என் தேசம் பாலாய் கிடக்குது, நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாக யார் போவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், நம்மளை குறித்து பெரிய திட்டங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அவர் ஒரு மனுஷனை டைரெக்டாக போய் பேச முடியும், அவன்கிட்ட பரிசுத்தம் இல்லை, அவன்கிட்ட கர்த்தருடைய என்ன செய்ய அந்த வாரம் இல்லை அப்படிங்கும்போது அவன்கிட்ட பேச முடியாது. கர்த்தருடைய பாரத்தை உங்களுக்கு எனக்கு வைக்க போய் தான் ஆண்டவர் உங்கள் மொழி என்ன செய்யணும், உங்கள் நாவில் கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து அந்த ஏசையா நாவை தொட்டது போல் உங்களுடைய நாவுகளையும் தொட்டு ஆண்டவர் பேச அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், நம்மளை மனாந்திரத்தில் தொட்டு இருக்கிறார்னா கீழ்ப்படிதல் என்ன செய்யணும், கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம போகும்போது ஆவியானவர் நம்மளுக்கு பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் அதே நினைக்க நமக்கு தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுகிறோம். நம்ம தேவை முடிஞ்ச உடனே என்ன செய்யணும், அடுத்து பார்த்துக்கிறோம், அவர் வாழ்க்கை நம்ம அடுத்து பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் என்ன செய்ய போகிறோம். அது ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, அது நம்மளை ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, நம்மளை கொண்டு போகாது. கடைசி காலத்தில் ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவோம், நம்ம லாக் ஆகிரும். அந்த இடத்துல என்ன செய்வோம், நம்ம கூப்பிட்டாலும் செபம் கேட்கப்படாது. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்களும் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனத்தை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரி மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அவர் பாருங்கள் கட்டளையை கொடுக்குறாரு, நான் இப்படியெல்லாம் என்ன செஞ்சுவேன், கடைசி காலத்தில் நடத்த போகிறேன். அந்த கடைசி காலத்தில் நடத்துறதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முறைப்படி நீ வரும்போது தான் அந்த ஆவியை நான் உன் மேலே ஊற்ற முடியும். அந்த முறைப்படி நான் உனக்கு கட்டளை கொடுத்த போல் மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுக்கணும். கனிகளை கொடுத்த பிறகு தான் என்ன செய்வார், பரிசுத்த ஆவியின் வல்லமை என்ன செய்வார், மனம் திரும்பணும். மனம் திரும்பினா தான் என்ன செய்வார், ஆவியானவர் நமக்குள்ளே என்ன செய்ய நம்மளோட அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அவர் நம்மளோட அசைவாட முடியாது. அவர் நம்மளோட இடைப்படணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்ப கேட்டு என்ன செய்யணும், கனிகளை கொடுக்குற பிள்ளைகளாக என்ன செய்யணும், ஆகணும். பாருங்கள், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்தில் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியில் ஏறி வருவன் கள்ளன் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். பாருங்கள், அவர் சொன்னபடி அவர் சொல்கிறார் பாருங்கள், அந்த வசனம் என்ன தெளிவாக சொல்லுது பாருங்கள். என்ன
அதான் சொல்கிறாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்தின் வாசல் வழியை பிரவேசிக்காமல் வேறு வழியில் வருகிறவன் கொள்ளையனுமாக இருக்கிறான். என்ன வேறு வழியில் பின் வழியில் வர்றவன் கொள்ளையனுமாக இருக்கிறான். நான் உனக்கு கட்டளையிட்டபடி என்ன செய்யணும், வாசல் வழி நீ பிரவேசிக்கிறணும். அந்த வாசல் வழி பிரவேசிக்கும் போது அது கீழே உள்ள வசனம் சொல்லுங்கள், வாசல் வழி பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேப்பனாக இருக்கிறான். அவருங்க ஆடுகளின் மேப்பனாக இருக்கிறானா. அப்போ நம்ம அந்த வாசல் வழி நம்ம பிரவேசிக்கிறவங்கள என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம ஜெபம் பண்ணால் போயிடலாம், தசமபாவம் கொடுத்தா போயிடலாம், நம்ம என்ன செஞ்சிடலாம், கட்டளையெல்லாம் கை கொள்ளாமல் இருந்து தசமபாவத்தையும் காணிக்கையும் கொடுத்தா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் ராட்சியத்துக்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்தால் அது என்ன செஞ்சிடலாம், மாற்றிட்டு என்ன செஞ்சிடலாம், அவர் சித்தத்தை மட்டும் என்ன செய்யணும், நம்ம செய்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அவர் சொல்கிறார், இப்போ நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். பாருங்கள், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஒளியாக இருக்கணும். அவரை மாதிரி என்ன செய்யணும், எழும்பி பிரகாசிக்கிற என்ன செய்யணும், விளக்காய் மாறணும். நம்மளை பார்த்து என்ன செய்யணும், ஆண்டவர் இவனோடு இருக்கிறாரு, இவளோடு இருக்கிறாரு, இவன் எப்படி பின்பற்றுறானோ ஆண்டவர் அதே போல் நம்மளும் பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளை பார்த்து என்ன செய்யணும், அநேகர் ஆண்டவருக்கு நேரம் திரும்பணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும், நம்ம வாழும்போது தான் அவர் நம்மளோடு என்ன செய்கிற அசைவாடுகிற தேவனாக இருக்கிறாரு. அந்த மல்யுத்தம் பண்ணுகிறவன் முறைப்படி மல்யுத்தம் பண்ணினா தான் என்ன செய்ய முடியும், முடிசூட்ட முடியும்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார் பாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என் அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்வதே என் வானத்தில் இருக்கிற வந்தேன். நான் என் சித்தத்தின்படி அல்ல, என் அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்கிறதுக்கே நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த பூலோகத்து வானத்திலிருந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் எனக்கு தந்தரிலேயே ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவேன், என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், இயேசு சொல்கிறார் பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், என் அனுப்பினவருடைய வேலையை செய்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறேன். என் அனுப்பினருடைய திட்டத்தை நான் செய்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன். ஒன்றுக்குள்ள நான் இழக்கிறதுக்கு என்ன செய்யலை மாட்டேன், நான் அப்படியே என்ன செஞ்சிருவேன், செய்து முடிச்சிருவேன் அப்படின்னு தான் என்ன செய்கிறாரு, வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம கொடுத்த நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடிச்சிருக்கிறோமா, நமக்கு நியமிக்கப்பட்ட தரிசனத்தை நிறைவேற்றிருக்கிறோமா, இல்லை ஒரு ஜெப ஊழியமாக இருக்கலாம், இல்லை ஒரு சுவிசேஷ ஊழியர்களாக இருக்கலாம், என்ன செய்யலாம், ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யலாம், நம்ம வேதத்தை போதிக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லை நம்ம டீச் பண்ணுற ஊழியமாக இருக்கலாம், இல்லை கட்டு உடைக்கிற ஊழியமாக இருக்கலாம், இல்லை சீசர்களை உருவாக்குற ஊழியமாக இருக்கலாம், இல்லை அப்போஸ்தலர் ஊழியமாக இருக்கலாம். அப்போ நம்ம கொடுத்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றிருக்கிறோமா பாருங்கள். எல்லாரும் மத்தேயு 28வது அதிகாரத்தில் சொல்லுது, பிதா என்ன சொல்கிறேன்னா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானத்தை கொடுத்துன்னு நீ என்ன செஞ்சிரு, சீசராக மாறிடு, எல்லாரையும் சீசராக மாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதே போல் அந்த கட்டளையை நம்ம கை கொள்ளும் போது தான் நம்ம என்ன செய்வோம், பிதாவை வலது பரிசுத்தில் உட்காரதுக்கு நம்ம பாத்திரமான என்ன செய்கிறோம், நம்ம அதுக்குள்ளே தகுதியுள்ள பாத்திரமாக என்ன செய்கிறோம், மாறுறோம். நம்மளோட வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், நம்ம வெந்ததை தின்னுட்டா விதி வந்தால் போயிடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அழிஞ்சு போகிற ஆத்மாவுக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய உத்தரவாதத்துக்காக என்ன செய்ய ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போ அவருடைய திட்டங்களை நம்ம செய்து என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்போ பாருங்கள், ஏசப்பா சொல்கிறார் பாருங்கள், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிதாவா இவர் செய்ய குமாரன் காண்கிறது அதற்கேற்ற வேறு ஒன்றும் இல்லை, தாமதமாக செய்ய மாட்டார், அவர்களை குமாரன் அந்தபடியே செய்கிறார். பாருங்கள், அவர் எதையும் தாமதமாக செய்ய மாட்டார். அவர் என்ன குமாரனை அனுப்பியிருக்கிறாரோ அதன்படி அவர் என்ன செய்வாரா, செய்து முடிப்பேன்னு சொல்லி யோவானில் தெளிவாக என்ன செய்கிறார், சாட்சி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறார், குமாரனை நம்பி என்ன செய்கிறாரு, அந்த கனமான ஊழியத்தை என்ன செஞ்சுருக்கிறாரு, தந்திருக்கிறாரு, அந்த கனமான தரிசனத்தை தந்திருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தில் வனாந்திரத்தில் ஆண்டோர் வழி நடத்தி கொண்டு போகும்போது அநேகர் முறுமுறுத்தாங்க. அப்போ அதில் பார்த்துங்க, யார் யார் நினச்சி கானானுக்குள்ளே போக முடிஞ்சு தெரியுமா, நன்மை தீமை அறியாதவர்களை தான் என்ன செஞ்சு கானானுக்குள்ளே போக முடிஞ்சு. அன்றைக்கி மோசையும் அன்றைக்கி யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் என்ன செய்ய முடிஞ்சு, அந்த கானானுக்குள்ளே கால் எடுக்க வைக்க முடிஞ்சு. இன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அப்படியே நடந்து போகும்போது ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, கடிஞ்சாங்க. அப்படியே கடிஞ்சு என்ன செஞ்சாங்க, இப்படியெல்லாம் இருக்குது, நாங்கள் அப்படிலாம் வந்திருப்போம், இப்படிலாம் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தாங்க. தேவ திட்டத்துக்கு என்ன செய்யலை, அவங்க தலையை சாய்ச்சி போகலை. என்ன செஞ்சாங்க, வழியிலே என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் செத்து போனாங்க.
என்ன செஞ்சாங்க? கடைசியில் நன்மை தீமை தெரியாதவங்க தான் என்ன செஞ்சாங்க? கானானுக்குள்ளே என்ன செஞ்சாங்க? பிரவேசிக்க முடிஞ்சு. அங்கே யார் நன்மை தீமை தெரிஞ்சவங்க யார் தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க தான் என்ன செஞ்சாங்க? அந்த கானானை சுதந்தரிக்க முடிஞ்சு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நாள் என்ன செய்யும்? முறுமுறுத்து ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்ய மாட்டாரா? இவ்வளோ நாள் இருந்திருக்கிற எனக்கு ஒரு காரியங்களை வாய்க்க பண்ண மாட்டாரா? சத்துருக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த மாட்டாரா? அப்படின்னு சொல்லி நம்ம முறுமுறுக்கிறோம். அவருடைய சித்தத்தை செய்யாமல், அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால இன்றைக்கி அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கும் போது கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. இன்றைக்கும் நம்ம முறுமுறுப்போடு இருக்கிறோம். ஆண்டவருக்கு எல்லாம் செய்கிறோம். 7வது நாள் ஆண்டு சமூகத்துக்கு போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செய்யலையே நினைக்கிறோம். கட்டளையை கை கொண்டிருக்கோமா? பிரமாணத்தை கை கொண்டிருக்கோமா? தேவ திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறோமா? தேவனுடைய ஏக்கத்தை புரிஞ்சு நம்ம நடந்திருக்கிறோமா? இல்லை திறப்பில் நின்று ஜனத்துக்காக, தேசத்துக்காக நம்ம கிரயம் செலுத்தியிருக்கிறோமா? மணிக்கிரயம் செலுத்தியிருக்கிறோமா? நம்ம ஒன்றுமே செய்யலையே. எப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் உலகத்தில் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர் பூமியில் கூட கால் வைக்க முடியல, இன்றைக்கி மரித்து போயிடுறாங்க. அப்படி இருந்து கூட ஆண்டவர் நமக்கு ஜீவன பலத்தை வச்சிருக்கிறான்னா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை ஜீவன பலத்தோடு என்ன செய்ய மாட்டார்? இந்த பட்டணத்துக்குள்ளேயோ உங்கள் கிராமத்துக்குள்ளே, நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளே இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பட்டணத்துக்குள்ளே இருக்கலாம், அப்போ அதே மாதிரி இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே வேலை பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வச்சிருக்கிறான்னா அவர் சொல்கிறார், நான் மகிமைக்கே உன்னை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் மகிமைக்கு உருவாக்கியிருக்குன்னு சொல்கிறார். அவர் மகிமையை நம்ம என்ன வெளிப்படுத்தியிருக்கிறோமா? அவர் வல்லமையை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறோமா? இல்லை அவர் மகிமையை பிரசன்னமாக கட்டவிழ்த்திருக்கிறோமா? பவுல் சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு எழுதுகிறாரு பாருங்கள், பிரசன்னமாகிற யாவருக்கும் என்ன செய்கிறாரு? நீதிங்கிற இடத்தை தந்திருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி எழுதுகிறாரு. அதே போல் நம்ம பிரசன்னமாக இருக்கோமா? நம்ம ஜெபிக்கும்போது 10 பேர் பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறாங்களா? நம்ம ஜெபிக்கும்போது வல்லமையை உணர்ந்திருக்கிறாங்களா? நம்ம ஜெபிக்கும்போது அற்புதங்கள் அடையாளங்களை நடந்திருக்குதா? இன்றைக்கி என்னென்ன வாழ்ந்துட்டுருக்குறோம்? நம்ம எப்படியாவது என்ன செஞ்சுருவோம்? நம்ம தசமபாகம் கொடுத்துருக்குறோம், நம்ம ஆலயத்துக்கு 7வது நாள் போயிருக்கிறோம். அதே மாதிரி என்ன செஞ்சிருவார் ஆண்டவர்? எப்படியாவது ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவோம். அது சாத்தியமே இல்லை. மனம் திரும்ப கேட்ட கனிகளை கொடுங்கன்னு தான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. கோடாரியானது வேறருகே ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யப்படுமா? வெட்டொண்ட அக்னியில் போடப்படும்னு சொல்லப்படுது. உலக பிராரமான விளையாட்டிலேயே நிச்சயம் மல்யுத்தத்துக்கு முறைப்படி நீ மல்யுத்தம் பண்ணினாதான் நீ முடிசூட்ட முடியும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல் நம்ம முறைப்படி நம்ம செயல்படும் போது தான், முறைப்படி நம்ம போகும்போது தான், முறைப்படி நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். நம்ம முறைப்படி எல்லாமே செய்யலை அப்படின்னா, அந்த கட்டளையின்படி நம்ம செய்யலைன்னா, நம்ம பிரமாணத்தின்படி செய்யலைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? நம்ம போக முடியாது. இந்த கடைசி காலத்தில் நிற்கிறோம். அவர் எல்லார்ட்டையும் கனியை எதிர்பார்க்குறார் ஆண்டவர். நமக்குள்ளே கனி எதிர்பார்க்குறாரு. அந்த கனி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. என் பிள்ளைகள்லாம் கனி கொடுத்தன செய்யணும், என் வலது பிரசத்தில் அமர பண்ணணும். என்ன செய்கிற? ராஜ்யத்தில் என் வலது பிரசத்தில் என் உண்மை உத்தமமான ஊழியக்காரியே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கூப்பிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் என்ன செய்கிறாரு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? பேசிகிட்டே இருக்கிறாரு. இந்த கடைசி காலம் எழுப்புதல் என்ன செய்யலாம்? உங்கள் மூலியம் கூட வரலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் எழும்பி ஆண்டவருக்காக நீங்கள் பிரயாசப்படும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ளேயும் ஒரு அக்னியை பற்ற வச்சு என்ன செய்வார்? அன்றைக்கி அப்போ காலத்தில் கர்த்தருடைய வல்லமைகளை வெளிப்படுத்தி இன்னைக்கு வேதத்தில் நம்ம அநேக இடத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் காலத்தில் பலத்த காரியங்கள் என்ன செஞ்சார்? ஆண்டவர் ஒரு அசைவுகளை தந்தார். அதே போல் இந்த எழுப்புதலுக்கு ஆண்டவர் நம்ம குடிச்சு நம்மளை கொண்டு ஒரு பலத்த காரியங்களை செய்யணும். பலத்த காரியங்களை செஞ்சு என்ன செய்யணும்? ஆண்டவர் இவனோடு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு என்ன செய்யணும்? ஒரு அந்த தன்மைகளை வெளிப்படுத்தி ஆண்டவர் இவனோடு இருக்கிறார், இவன்கிட்ட போய் ஜெபம் பண்ண கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், இவன்கிட்ட போய் ஜெபம் பண்ண எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண முடியும், இவட்ட போய் ஜெபம் பண்ண இவட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, உண்மை உத்தமமான ஊழியக்காரே அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன செய்யணும்? நம்மளை பேசணும். அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு கடைசி தருணத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம்? வந்திருக்கிறோம். ஜெபம் இல்லாமல் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே, நாங்கள் அல்ல ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்திய கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய விரண்டு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களை நீங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குங்க. இம்மட்டும் காத்த எபினேசரே துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.